அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியான பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கும் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள். இந்த சம்பவத்தை பற்றி தான் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. ஏன்னா நேற்று ஒரே நாளில் இருவேறு இடங்களில் புகார்கள் வந்த வண்ணம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை ஆலந்தூர் பகுதியை சேர்ந்த வேம்புலி. இவர் தாவேகாவோட ஆலந்தூர் பகுதி கிழக்கு பகுதியை சேர்ந்த செயலாளர், தாவேகா செயலாளர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண், கணவனால் கைவிடப்பட்ட பெண் இல்லையா, அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த பெண் புகார் அடிச்சிருக்காங்க. இவரை கட்சியிலிருந்து கட்சி பதவியை விட்டு தாவேகா மேலிடம் நீக்கியிருக்காங்க. இந்த சம்பவத்தோட பின்னணி என்னென்னா, அந்த பெண் அதே பகுதியில் ஒரு ஃபிட்னஸ் சென்டரில் நிர்வாகியாக வேலை பார்க்குறாங்க. இவருக்கும் இந்த வேம்புலிக்கும் அந்த ஃபிட்னஸ் சென்டருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைங்க. முழுக்க முழுக்க இவர் கட்சி செயலாளர், ஒரு செல்வாக்கு மிக்க பதவி. அந்த பதவியை வைத்து அந்த பெண்ணுக்கு அழுத்தம் கொடுத்ததாக சொல்கிறாங்க. என்னுடைய வேலை பறிபோய்விடுமோ என்ற அச்சத்தில் அந்த பெண் இருந்திருக்காங்க. அந்த பெண் வீட்டில் தனியாக இருக்கும்போது நேரடியாக வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த பாலியல் அத்துமீறல் செஞ்சுருக்காரு இந்த வேம்புலி என்ற நபர். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை விட இந்த சம்பவம் பெரிய சம்பவங்க. சேலம் மாவட்டம் வீரபாண்டி பகுதியை சேர்ந்த மணிகண்டன். இவர் தாவேகாவோட நிர்வாகி. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு. தன்னிடம் வரும் பெண்களை ஆசையாக பழகி அவங்க பெண்களுக்கு தெரியாமலேயே ஆபாசமாக வீடியோ எடுத்து வச்சுருக்காரு. அந்த வீடியோ எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் மீண்டும் அந்த பெண்களிடம் காட்டி மிரட்டி பாலியல் ரீதியாவோ இல்லை தனது நண்பர்களுக்கோ அந்தமாரி வேலைலாம் பார்த்துருக்காரு. இதில் பாதிக்கப்பட்ட பெண் என்ன பண்ணியிருக்காங்க, இதிலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக மணியன்கிட்ட மீண்டும் பழகிற மாரி பழகி அவங்ககிட்ட அந்த ஆதாரங்களை எடுத்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கொண்டலாம்பட்டி காவல் நிலையம் அந்த புகாரை எடுத்து சம்பந்தப்பட்ட மணிகண்டனை வர வைத்து அந்த செல்ஃபோனில் இருந்த ஆதாரத்தை அழிச்சிட்டு மணிகண்டன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டுட்டு தான் அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுதான் சம்பவம். இதை அறிந்து அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க, ஊடகங்களுக்கு இந்த தகவலை பரிமாறியிருக்காங்க. அதனால் நேற்றிலிருந்து இந்த ஊடகங்கள் இந்த சம்பவத்தை பற்றி பெரிய அளவில் பேசுகிறாங்க. என்னென்னா, கடந்த ஆட்சியிலும் இந்தமாரி தவறுகள் நடந்துள்ளது. அந்த ஆட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்காதனால்தான் இந்த ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. வெறும் டிவிகேவை மட்டும் பார்த்து ஓட்டு போடலைங்க. அதேமாதிரி விஜயை மட்டும் பார்த்து இந்த மக்கள் வாக்கு செலுத்தலை. மாற்றம் வேணும்னு சொல்லி தான் வாக்கு செலுத்தினாங்க. முக்கிய கேட்டுங்க, மாற்றம் வேணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் வாக்கு செலுத்தி இந்த புதிய ஆட்சியை கொண்டு வந்தாங்க. ஆனால் இதே ஆட்சியிலும் திரும்பவும் மீண்டும் இதே குற்றச்சாட்டுகள். அதாவது என்ன முக்கியமாக இதில் பேச வேண்டியிருக்குன்னா, மக்கள் வாக்கு செலுத்துனாங்க இல்லையா, என்ன காரணத்துக்காக வாக்கு செலுத்தினாங்க? கடந்த ஆட்சி முறை சரியில்லை, கடந்த ஆட்சி முறையில் பாதுகாப்பு இல்லை, கடந்த ஆட்சி முறையில் பாதிக்கப்பட்டவங்க மீதே பழியை சுமத்தினாங்க, யார் குற்றச்சாட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி தான் மாற்று அரசியலை தான், மாற்று கட்சியை தான், மாற்று ஆட்சியாக தான் தாவேக்கான்ற ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்தாங்க. டிவிகே என்ற ஒரு கட்சிக்காகவோ இல்லை விஜய் என்ற ஒரு நபருக்காகவோ மக்கள் மாற்றுன்ற ஓட்டு போடல. எங்களுக்கு மாற்று அரசியல் வேணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது, கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அதே தானே இங்கே நடக்குதுன்ற மாரி தான் மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கட்சி அல்லாத நபர்கள் தவறு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் கட்சி சம்மந்தப்பட்ட நபர்களே இந்தமாரி குற்றச்சாட்டில் ஈடுபடும் போது அப்படி எப்படி மேல் நடவடிக்கைகள் தீவிரமாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்களா இல்லையா? ஏன்னா அதிகாரத்தில் இருக்கவங்களே அவங்க தான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க தான் இந்த மக்களுக்கு முன்னோடியாக இருக்கணும். நான் அவங்களே இந்தமாரி செயல்பாடில் ஈடுபடும் போது எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்ன்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை உருவாக்குனதே முதல்வர் சிஎம் சார் அவர்கள் தான். ஆனால் அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய தொண்டர்களுக்கு எதிராக, நிர்வாகிகளுக்கு எதிராகவே இந்த படை செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் கூடிய சீக்கிரத்தில் தள்ளிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் அச்சப்படுறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. இந்தமாரி சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடாது. கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். யாராக இருந்தாலும் கடந்த ஆட்சி மாதிரி இல்லாமல், கடந்த ஆட்சியில் தேவைப்படுறவங்கள காப்பாற்றினாங்க, சம்மந்தம் இல்லாதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க. அப்படி அந்த மாதிரி இந்த ஆட்சியில் செய்யாமல் அனைவர் மீதும் தவறு செய்தால் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி தான் விஜய் சொன்னார். அவருடைய வார்த்தை இங்கு காப்பாற்றப்படுதா என்பதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நம்ம சேனல் சின்ன சேனல், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.